அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்கிறதுக்கு பெரும்பான்மையாக தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனோட அரசு பேருந்துகளை பயன்படுத்துகிறோம். சில நேரங்களில் தனியார் பேருந்துகளையும் பயன்படுத்துகிறோம். எந்த பஸ்ஸை பயன்படுத்தினாலும் பஸ்ஸில் ஏறின உடனே முதல் வேலையாக டிக்கெட்டை வாங்குகிறோம். இதைத்தான் இந்திய வாகன சட்டம், அதாவது தி மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988ஓட செக்ஷன் 124 சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு பேசஞ்சரும் ஒரு பஸ்ஸில் ஏறின உடனே முதல் கடமையாக அவங்க போக வேண்டிய இடத்துக்கு எவ்வளவு கட்டணம் செலுத்தணுமோ அவ்வளவு கட்டணத்தை செலுத்தி டிக்கெட்டை வாங்கிக்கணும். அப்படி வாங்கி வச்ச டிக்கெட்டை செக்கிங் வந்து கேட்கும்போது நம்ம உடனடியாக எடுத்து கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியாத நிலைமையில் நமக்கு என்ன தண்டனைங்கிறத பேருந்துலேயே ஒரு ஓரமாக எழுதி வச்சுருப்பாங்க. அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதாவது இந்திய மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 178 படி 500 ரூபாய் அபதாரம் விதிக்கப்படும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த தண்டனை பேசஞ்சர் மேலே தவறு இருக்கும்போது. ஆனால் சில நேரங்களில் பேசஞ்சர் மேலே தவறே இருக்காது. பேசஞ்சர் எவ்வளவு அமௌண்ட்டை கொடுக்கணுமோ அந்த டிக்கெட்டுக்கான கட்டணத்தை கண்டக்டர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஆனால் கண்டக்டர் ஏதோ ஒரு காரணத்துக்காக, பஸ்ஸு ரொம்ப கூட்டமாக இருக்குது, அதுபோல் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேணும்னோ இல்லைன்னா அலட்சியத்தாலேயோ அந்த பணத்தை வாங்காமல் இருந்திருக்கலாம். இல்லைன்னா சில நேரங்களில் அந்த பேசஞ்சர் போக வேண்டிய இடத்துக்குள்ள சரியான டிக்கெட்டை கொடுக்காம கொஞ்சம் விலை குறைவாக இருக்கிற டிக்கெட்டை கொடுத்துருக்கலாம். அதாவது அந்த பேசஞ்சர் போக வேண்டிய இடத்துக்கு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஒரு 50 ரூபாய் கட்டணம்னா அந்த கண்டக்டர் தவறுதலாக ஒரு 30 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டிக்கெட்டை கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா சில நேரங்களில் ஒரு இன்வேலிடான, அதாவது செல்லாத ஒரு டிக்கெட்டை கூட கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி சமயங்களில் அந்த பேருந்தோட கண்டக்டருக்கு தண்டனை உண்டு. இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 இதோட செக்ஷன் 178 சப்கிளாஸ் 1 இதில் பேருந்தில் உரிய பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்கிற பயணிகளுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லியிருப்பாங்க. இதை மட்டும்தான் எல்லா பேருந்துகள்லேயும் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இதே செக்ஷனில் இன்னொரு சப்செக்ஷன் இருக்குது, 178 கிளாஸ் 2. இதில் நடத்துனர்கள் இந்த மாதிரி தவறு செய்யும்போது அவங்களுக்கும் தண்டனை உண்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பயணிகள் பயணச்சீட்டு சரியாக வச்சுக்காமல் பயணம் செய்யும்போது அவங்களுக்கு எப்படி 500 ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்களோ அதே போல் நடத்துனர்கள் சரியாக பயணச்சீட்டு வழங்காத போது அவங்களுக்கும் அதே 500 ரூபாய் அபராதம் உண்டு. பேருந்துகளில் பயணிகளுக்கான கடமையையும் தண்டனையையும் மட்டுமே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதனால் நமக்கு நடத்துனர்களுக்கு உள்ள கடமையையும் அந்த கடமையை தவறும்போது அவங்களுக்கு தண்டனையும் உண்டு அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் போயிடுது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. அடுத்த வீடியோவில் இது போல் இன்னொரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி.